லவ் பத்தி தான் சொல்ல வராங்க. ஃபேமிலியும் இருக்கு, லவ்வும் இருக்கு. லாஸ்ட்ல கண்டிப்பா ஃபேமிலி பார்க்கலாம். எல்லாமே சென்டிமெண்டா இருக்கு. பட் வந்து ஜாலியாவும் போகுது. நல்லா த்ரில்லிங்கா நல்லா இருந்துச்சு. காமெடிஸ் நல்லா இருக்கு. நல்லா சாங்ஸும் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட் சீன்ஸ் கொஞ்சம் கண்ணுல தண்ணி கலங்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா அழற மாதிரி இல்ல, நல்லா இருந்துச்சு. இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. லாஸ்ட்ல நாங்களும் மிஸ் யூனா மிஸ் அப்படியே அவங்க பிரிஞ்சுவாங்க நினைச்சோம். பிரிஞ்சிட்டு பட் மறுபடியும் அந்த லவ் வந்து சேர்ந்தாங்கல்ல. அந்த லவ் எப்பயுமே செம்மையா இருக்கும் இல்லையா? அது நம்மளோட லைஃப் அப்படியே அங்க பார்த்த மாதிரி இருந்துச்சு. கனெக்ட் ஆன மாதிரியே இருந்துச்சு. அது வந்து மிஸ் யூனா அவங்க எல்லாம் பிரிஞ்சிருவாங்க நினைச்சிருப்பாங்க. பட் ஆனா அப்படி நாங்களும் அப்படிதான் நினைச்சு பார்த்தோம். அப்படியே சேர்ந்து நல்லா இருந்துச்சு. ஐயோ லவ் அப்படியே பார்த்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர். படம் ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் பயங்கரமா இருந்தது. சிப்ரா நல்லா கொடுத்துருந்தாரு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பரா இருந்தது. எனக்கு எல்லாருமே கனெக்ட் ஆகிற மாதிரி கமிட்டட் பார்க்கலாம், சிங்கிள்ஸ் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், குழந்தைங்களாம் பார்க்கலாம். இல்ல அப்படி எதுவும் கிடையாது. அப்படி எதுவும் இல்லைங்க. ஒரு புது லவ் சேனல் தான். பழைய படம் மாதிரிலாம் இல்ல, புதுசா எடுத்திருக்காங்க. பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. இன்டர்வெல்லே செம்ம ட்விஸ்டடா முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபீல் குட், ஒரு திரும்பவும் ஒரு லவ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. கிளைமேக்ஸ்ல இங்கேயும் குழப்பற மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. படத்துல இன்னும் ஏதாவது நல்லா பண்ணிருக்கலாம் இல்ல ஆக்சுவலி இதுவே வந்து படம் அப்படின்ற ஒரு இதோட எக்ஸ்ட்ரீமா போயிருச்சு. இது சூப்பரா இருந்துச்சு படம். இது இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். பட் ஆனா அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த படம் ஹைலைட்டா போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு படம். எதுவுமே கிடையாது. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு வியூல இந்த படம் பாக்குறது. அப்படிலாம் இல்ல. இஸ் ஆக்டிங் வாஸ் சும்மாவே அவர் செம்மையா ஆக்ட் பண்ணுவாரு. ஆனா இந்த படத்துல வந்து சித்தார்த் தவிர ஏதாச்சும் ரோல் கொடுத்திருந்தா ஐ டோன்ட் நோ ஹவ் இட் பி. பட் சித்தார்த் இதோட ரோல் வந்து செம்மையா ப்ளே பண்ணியிருக்காரு. அப்படிலாம் கிடையாது. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாட் பேட். எவ்ரிதிங் வாஸ் நைஸ். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அதாவது அன்சீன் அந்த மாதிரி நம்ம கம்ஃபர்ட் இல்லாம பார்க்குற அந்த ஃபீல் இருக்காது. ஸோ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், ரியலாகவே சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சித்தார்த்தோட ஆக்டிங். இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லவ் சீக்வன்ஸும் தான் செம்மையாக இருக்குது. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா ஃபைட் சீன் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆமாம், அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அதை சூப்பர். ஓகே, காமிச்சிருக்காங்கன்னா. ஆனால் ஃபர்ஸ்ட் சித்தார்த் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது. எதிர்பார்த்து பார்க்கலாம். எல்லாருமே போரிங் கிடையாது, அப்படியே ஃபாஸ்ட்டாகவே மூவிங் ஆகிட்டு இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, மூவி வந்து ஸ்டார்டிங் நான் இந்த படத்துக்கு வந்து சும்மா ஏதோ ஒரு மிஸ்ஸுன்னு படம் வந்திருக்கு, சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் அது இந்த லெவலுக்கு நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல நான். ஏன்னா வந்து சித்தார்த் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரொமான்டிக்கான ஒரு சப்ஜெக்டில் நடிச்சிருக்காரு. அது பார்க்கும்போது எங்களுக்குமே நல்லா இருக்குது. எங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த படத்தை நீங்கள் வந்து ஓடிடியில் போய் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதோட இப்பயே நீங்கள் பார்த்து செலிப்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து தேட்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஃபுல் ஆகலை. ஏன்னா தெரியல இந்த படம் இந்த மாதிரி இன்னும் இந்தளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் நாளைக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு தோணுது. சாங்ஸாக இருக்கட்டும், சித்தார்த்தோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். ஓகே, பிஜிஎம் வந்து நல்லா இருக்கு. சூப்பர் ஆக்ஷன் வைஸு, அப்புறம் லவ் அண்டு ரொமான்ஸ் வைஸ் நல்லா இருக்கும். கிளைமேக்ஸுக்காக இந்த படத்துக்காக மூவி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அப்கமிங் ஜென்ரேஷன் பார்க்க வேண்டிய ஒரு மூவி. அதே இல்லாமல் சித்தார்த்தோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹியூமர் சென்ஸ்லாம் டாப் நாச்சாக இருந்தது. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கிளைமேக்ஸ் அசத்திட்டாங்க. லிட்ரலாக அதை வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. என்ன இருக்குன்னு தெரியாமல் தான் வந்தோம். ஆனால் லிட்ரலி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா இப்படி தான் இருக்கும், லாங் பேக் அப்புறம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுவைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. படம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். எனக்கு வந்து எப்படி சொல்றது, கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. லிட்ரலி அவங்க வந்து இல்லை எனக்கு வந்து மறந்துட்டாலும் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது
இல்லை நான் உங்களை எப்போ அப்படி சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்டாங்க. அது லிட்ரலி வந்து ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. இப்படிலாம் கூட இருக்காங்களா அப்படின்னு வந்து யோசிக்க தோணுச்சு. திரும்ப கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஒர்த் ஆஃப் மணி. இதுவும் வித்தியாசமா புது கான்செப்ட் தான் ப்ரோ. பார்க்கலாம், படம் பார்க்கலாம். லவ் ஸ்டோரி தான் ப்ரோ. கொஞ்சம் அவருக்கு மெமரி லாஸ்லாம் ஆகி புது கான்செப்ட் வந்து நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். லவ் தான் ப்ரோ படமே. அதுதான் இம்பார்ட்டன்ஸே. படமே அதுதான், வேற எதுவும் ஒன்று. நீங்க பாருங்க, பார்த்துனா உங்களுக்கு புரியும். சொல்லிட்டா அப்புறம் அது வேஸ்ட் ஆகிடும். காமெடிலாம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் ஒரு 2 சாங் தான் இருக்கு. மிச்சம் எல்லாம் மாண்டேஜஸ்ல போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். மியூசிக்லாம் அதாங்க படம் வந்து இது சரியான இதில் இல்லை. கதை வந்து ஃபினிஷ் ஆகணும். ஆமாம் ஆமாம். வேற சித்தா இல்லை, லவ்வில் கூட ஃபினிஷ் ஆகலையா? ஆமாம் ரைட்டா. பாருங்க, காதல் தான் லவ் ஃபினிஷ் ஆகலையா? அதான் மென்டல் மென்டல் டிசீஸ் அப்படியே இருக்குதா? லவ் இப்போ இதில் மைண்டு முன்னே செட் ஆகலையா? மைண்டு கிளியர் ஆனதால் படம் ஃபினிஷ் ஆகும். நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். பார்த்த ப்ரீமியர் பார்த்த நாள்லேருந்து இப்போ பப்ளிக் கூட உட்காந்து பார்க்குற வரைக்கும் மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுறாங்கிறத பார்க்கும்போது ஆஸ் அ ப்ரொடியூசர் ஒய்ஃபாக சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம வந்து தோற்று போகலை, ஜெயிச்சிட்ருக்குறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு பெருமிதம் இதெல்லாம் வருதுன்னு சொல்லுவேன். படம் சூப்பராக இருக்குப்பா. ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க யாரும் முகம் சுளிக்கிற அளவுக்கு இல்லாமல் எல்லாருமே குடும்பத்தோட போய் பார்க்குற மாதிரி இருக்கு படம். சரியா? சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட டான்ஸும் சூப்பராக இருக்கு. அதுவும் சூப்பராக இருக்கு. இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கண்டிப்பா டைட்டிலுக்கு ஏற்ற ஸ்டோரி தான் நம்ம. ஏன்னா மெமரி லாஸ் ஆகும் போது அப்போ மிஸ் யூ தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது படம். புரியல? சீரியல் எல்லாமே நீங்க உட்கார்ந்ததுல இருந்து முடிகிற வரைக்குமே படம் முடிஞ்சிச்சா அப்படி அந்த அளவுக்கு. ஏன்னா இடைவெளி வர வரைக்குமே நமக்கு போர் அடிக்கல. அதுக்கப்புறமும் அந்த ஆஃபும் போர் அடிக்கல. ஏன்னா நல்லாவே போயிட்டு இருந்தது படம். ரொம்ப ஜாலியாகவும் போகுது, சீரியஸாகவும் போகுது. நல்லா இருக்கு, பாக்குற மாதிரி இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வேற ஏதாச்சும் கேளுங்க, நான் சொல்றேன். ஆமா, ரொம்ப செம்ம கம்பேக். இது செம்ம கம்பேக் தான். ஒரு மாதிரி செம்மையா லவ் பண்ணிருக்காரு. கேர்லாம் அது அப்படியே காட்டிடுறாங்க. எங்களுக்கு வந்து எவ்வளவு கேர் பண்றாங்க பாரு. அந்த கதை நல்லா இருந்து, இவ்வளவு இதுவா இருந்தாலும் கேர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது. நல்லா இருக்கும், பட் இல்ல. ஸோ வந்து ஹாப்பி தான். அந்த மாதிரிலாம் கிடைச்சா ஹாப்பி தான். ஏங்க அவர் லவர் போயிட்டாங்க. என்ன கொஞ்ச நாள் அப்படி இல்லாம இருந்தாரு. இப்போ வந்து செம்ம கம்பேக். நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. பார்த்தாதான் தெரியும். ரிலேட்லாம் ஆகுது. அண்ட் வந்து என்னன்னா லாஸ்ட் சீன் செம்மையா ரொம்ப ஸ்டாட்டிஸ்ஃபையா லாஸ்ட் சீன் தாங்க. பாட்டுக்கும் சரி, அந்த சீனுக்கும் சரி, ஒரு மாதிரி உள்ள வந்து நம்மளுக்கே ஏதோ ஒரு மாதிரி ஃபீல்லாம் இருக்கும். அது என்னன்னா வந்து பக்கத்துல ஒரு பொண்ணு பிரேக்கப் ஆகி என் ஃப்ரெண்டு தான். ஸோ வந்து அவளே வந்து என் எக்ஸ் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. செம்மையா இருந்தது படம். செம்ம சீரியஸா பார்க்கலாம். சேருவாங்களா பேட்சப் ஆவாங்களான்னு தெரியல, பட் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. நைஸ் சாங்லாம் செம்மையா இருக்கு. நான் வந்து என்னன்னா இன்னும் கொஞ்ச நாள் இது ட்ரெண்டிங் ஆயிடுச்சுன்னா ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா இருக்கு. காமெடிஸ் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் பார்க்கலாம். லவர்ஸோட போய் பார்க்கணும். லவ்லாம் நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட போனா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்க்கு தனியா இருக்கு. காமெடிலாம் நல்லா இருக்கு. ஆக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஸ்டோரி கதை கேட்கும்போது இவர் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி கதை சொல்ல வச்சோம். அவருக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து இவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லாரும் நினைக்கிறது ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னாக்கா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். லவ் ஸ்டோரிக்கு உண்டான ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லாமல் இது வேறு மாதிரி. ஏன்னா எங்களுக்கு ப்ரீமியரில் பார்க்கும்போதே எல்லாம் சொன்னாங்க நிறைய காதல் கதைகள் இருக்குது, அந்த காதல் கதைகளில் வராத ஒரு விஷயந்தான் இந்த படத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படி சொல்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை, இந்த கதாபாத்திரத்தை இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். நல்லா வந்துருச்சு. 10 because I literally cried for that. Okay,
அட் லாஸ்ட் சீன் இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலாக. இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்காங்க, அதுதான் மேட்டர்ஸ். செகண்ட் ஹாஃப் ஃப்ளோ படத்துல செகண்ட் ஹாஃப் ஃப்ளோ அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அது வந்து மேபி தே வுட் லாஸ் தே இன்ட்ரெஸ்ட், பட் இன்ட்ரெஸ்டோட ஒரு பொறுமையாக உட்காந்து பார்த்தா தான் எதுவாக இருந்தாலும். லாஸ்ட் சீன் நைஸ் ஆக்சுவலி. ஹி நீல் அண்ட் ஆஸ்க் ஃபார் செகண்ட் சான்ஸ், ரைட்? இட் வாஸ் வெரி நைஸ். யார் பிரிஞ்சவங்க கூட இந்த மூவியெல்லாம் பார்த்தா சேர்ந்துட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலியாக தான் வந்தேன் நான். I came with my father, mother and my friend. They also understand. They both understand, right? By seeing this movie, they won't fight anymore. That's all. Thank you.